கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 6ஆம் 7ஆம் வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் இரவு படுத்த உடனே நம்ம நினைவுக்கு வருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டு இப்போ சமீப காலமாய் நான் ஆண்டவரோடு வாழ்வது என்ன என்று சொன்னால், இரவிலே நான் படுத்த பிற்பாடு நாளைய தினம் என்ன நடக்கப் போகுது என்று நான் யோசித்ததே கிடையாது. இந்த இரவெல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுவேன். ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்பேன். என்னை எவ்வளவாய் நேசித்து இவ்வளவாய் இந்த இடத்திலே படுக்க எனக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று தியானித்து கொண்டே இருப்பேன். இந்த இடத்துல படுத்து தூங்குவதற்கு நான் எந்த அளவு தகுதி இல்லை என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கட்டிலுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த படுத்த பெட்டுக்கு நன்றி சொல்லுவேன். தன்னுடைய பிள்ளைகளே, அப்படி நான் இருக்கும்போது இரவு நேரத்தில் மிடில் நான் அதிக நேரம் எழும்புவது உண்டு. எழும்பும் போதெல்லாம் உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அந்த வசனங்களை குறித்து அப்படியே யோசித்து கொண்டே இருப்பேன். அடுத்த நாள் என்ன நிகழப்போகிறது, என்ன செய்ய போகிறோம் என்று நான் நினைத்தது கிடையாது இதனுடைய பிள்ளைகளை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கும். அடுத்த நாளில் யுத்தத்துக்கு வருவாங்க, அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் ஒன்று தான் ஆண்டவரை நேசிக்கிறார். அதனால தான் நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். உலகமே பிரச்சனை இருக்குது, பட்டணமே போராட்டத்தில் இருக்குது, ஆனால் இவர் சமாதானமாக இருந்தார். எந்த தேவனுடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரை தியானிப்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஆண்டவரோடு இணைங்க. தேவையில்லாத எதையும் யோசித்து ஒன்று சொல்லுங்கள். இன்றைக்கி இரவு இயேசு கிறிஸ்து வருவாய் என்று சொன்னால் அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை சார்ந்த எல்லாரும் பரலோகராஜ்ய வர வேண்டும் என்று ஜெபியுங்கள். நிச்சயமாக நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்கப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல சுவாமி. எதுவுமே நிரந்தரம் இல்லை சுவாமி. நீர்தான் நிரந்தரம். நிரந்தரமான தெய்வத்தை பார்க்க உதவி செய்யும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.